என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஃபர்டிலைசரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னு கேட்குறீங்களா? எப்சம் சால்ட் தாங்க. எப்சம் சால்ட் வந்து யூஸ் பண்ணுறதுனால பிளான்ட்டில் வந்து என்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்றத தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து எப்சம் சால்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் சல்ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. மெக்னீஷியம் அண்ட் சல்ஃபர் இந்த ரெண்டு கண்டென்ட்டும் வந்து கலந்து கிடைக்கிறது தான் வந்து இந்த எப்சம் சால்ட் அப்படிங்கிறது. பார்க்குறதுக்கு அப்படி சக்கரை மாதிரியே இருக்குது இல்லைங்களா? இந்த எப்சம் சால்ட் வந்துட்டு பல விதத்தில் வந்து நமக்கு பயன்படுதுங்க. பியூட்டி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் அதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. பாடி பெயின் இருக்கவங்க வந்து எப்சம் சால்ட் வந்து யூஸ் பண்ணி கூட பாத் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ நிறைய பல விதத்தில் வந்து யூஸ் பண்ணுறாங்க இதை. எப்சம் சால்ட் நம்மளுடைய ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்து நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தும் பொழுது நமக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வாட்டரில் வந்து கலந்து விட்டு ஃபோலியர் ஸ்ப்ரே மாதிரியும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 லிட்டருக்கு 1 டீஸ்பூன் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி இலைகள் மேலே வந்து நீங்கள் அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இந்த மாதிரி ஃபாலியர் ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து மண்ணில் லிக்விட் ஃபர்டிலைசர் மாதிரியுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் செடிகளுக்கு. இது வந்து நீங்கள் தண்ணியில் கலந்தே கொடுக்க முடியல, எனக்கு வந்து டைம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1 அல்லது ஒரு 2 பிஞ்ச் அளவு வந்து நீங்கள் எடுத்து இந்த மாதிரி செடிகளை வந்து சுற்றி வந்து போட்டு விடலாம். நம்ம தண்ணி கொடுக்க கொடுக்க வந்து அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கரைஞ்சி செடிகளுக்கு வந்து நன்மைகள் வந்து கொடுக்கும். இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய அளவு வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாமல் லீஃப் பர்ன் அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வந்து ஏற்படும். ஸோ நீங்கள் டைரெக்டாக நீங்கள் மண்ணில் போடும் பொழுது 1 அல்லது ஒரு 1 or 2 பிஞ்ச் மட்டும் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஓகே, இது வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுறதுனாலையும் இந்த ஃபர்டிலைசரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இலைகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனிஷாக நல்ல க்ரோத் ஆகி நல்ல புஷ்ஷியாக வரதுக்கு வந்துட்டு இந்த எப்சம் சால்ட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அந்த லீஃபில் வந்து குளோரோஃபில் கண்டென்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் முக்கியமான பங்கு வந்து மெக்னீஷியத்துக்கு வந்து இருக்குங்க. ஸோ அந்த ஃபோட்டோசிந்தசிஸ், இந்த இலைகள் மூலமாக தாவரங்கள் உணவு தயாரிக்கும் இல்லைங்களா, அது வந்து ஈஸியாக வந்து ப்ராசஸ் நடக்கிறதுக்கு இந்த எப்சம் சால்ட் வந்து நமக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹெல்த்தியான ஒரு பிளான்ட் வந்து நமக்கு கிடைக்கும். செகண்ட் யூசஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, லீஃப் கர்லிங் ப்ராப்ளம் இருக்கும் சில தாவரங்களில் வந்து பார்த்திங்கன்னா. அது நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஃபங்கல் அட்டாக்னால வருது, இல்லைன்னா நியூட்ரியன்ஸ் டிஃபிஷியன்சினாலும் வருது. ஸோ மெக்னீஷியம் டிஃபிஷியன்சி இருந்தாவே லீஃப் கர்லிங் ப்ராப்ளம் வந்து சில செடிகளில் இருக்கும். ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்கும் இந்த எப்சம் சால்ட் நமக்கு யூஸ் ஆகுது. அடுத்த யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு செடி வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா, வாங்கிட்டு வந்து நம்ம தொட்டிக்கு மாற்றி வைப்போம். சில டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். சில தாவரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இலைகள்லாம் ரொம்ப வாடி போன மாதிரி அப்படியே தொங்கி போன மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ரூட் ஷாக்லேருந்து செடிகளை வந்துட்டு வெளிக்கொண்டுட்டு வரதுக்கு வந்து எப்சம் சால்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். செடிகளை வந்து அந்த நம்ம வாங்கிட்டு வர அந்த பேக்கெட்லேருந்து நம்ம பாட்டில் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எப்சம் சால்ட் வந்து 1 லிட்டர் அளவு தண்ணியில் கலந்துட்டு அதை வந்து நீங்கள் செடி வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரூட் ஷாக்கிங்லேருந்து செடிகளை வந்து பாதுகாத்து நம்ம கொண்டு வந்துடலாம். இது வந்து ஒரு யூஸ். அடுத்த யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லீவ்ஸ்லாம் நல்லா டார்க்காக நல்லா ஹெல்த்தியாக வரத்துக்கு, அதாவது ஷூட் சிஸ்டம் வந்து நல்லா டெவலப் ஆகி வரத்துக்கும் சரி, கீழே மண்ணுக்கு கீழே ரூட் சிஸ்டம் நல்லா வந்து டெவலப் ஆகிறதுக்குமே இந்த எப்சம் சால்ட் வந்துட்டு செடிகளுக்கு ரொம்ப உதவுது. அதுவும் நம்மளுடைய ரோஸ் செடிக்கு ரொம்ப சூப்பராக வந்து ஒரு மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகுங்க. அடுத்த யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மொட்டுக்கள் வைக்கும், ஆனால் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். நம்ம நர்சரிலேருந்து வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய பூக்களாக இருக்கும் இல்லைங்களா, ஆனால் நம்ம வீட்டில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆக சின்னதாக ஆயிரும் சைஸு. ஸோ நல்ல பெரிய பெரிய பூக்கள் கிடைக்கிறதுக்கும் அதிகமான மொட்டுக்கள் வந்து கிடைக்கிறதுக்கும் இந்த எப்சம் சால்ட் வந்து நமக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ உங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் பூக்கள் அதிகமாக பூத்து குலுங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எப்சம் சால்ட்டை யூஸ் பண்ணுங்க.
நெக்ஸ்ட்டு அதனுடைய யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில ஃபர்டிலைசர் லிக்விட் ஃபர்டிலைசரும் கொடுக்கலாம், அல்லது அப்படி இல்லைன்னா கிரானுலர் ஃபர்டிலைசர், பவுட்ரி அந்த மாதிரி ஃபார்ம்லேயும் வந்து நம்ம ஃபர்டிலைசர் கொடுப்போம் இல்லைங்களா. ஸோ அதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் இந்த மெயின் நியூட்ரியன்ஸை வந்துட்டு ஈஸியாக மண்ணில் சக் பண்ணுறதுக்கும் இந்த எப்சம் சால்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பூச்செடிகளுக்கு வந்து எப்படி நிறைய வந்து மொட்டுக்கள் வந்து அதிகமாக வந்து வரத்துக்கு வந்து உதவுதோ, அதே போல் காய்கறி செடிகள்லேயும் வந்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வாட்டர் ஆஃப் வந்து ஃபர்டிலைசர் உங்களால் கொடுக்க முடியலனாலும் ஜஸ்ட்டு அந்த வந்து 1 or 2 பிஞ்ச் எடுத்து அப்படி ஸ்ப்ரிங்கிள் வந்து பண்ணிவிட்டிங்கனாவே போதும், உங்களுடைய காய்கறி செடிகள்லேயும் அதிகமான ஹீல்டு வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்த யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விதைகள் வந்து தூவியிருப்போம், இப்போ தான் க்ரோத் ஆகி வந்துட்டுருக்கோம், இல்லை சிலதெல்லாம் வந்து முளைப்பே வராது இல்லைங்களா. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் 1 or 2 பிஞ்ச் வந்து எடுத்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் நல்லா கலந்துட்டு நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த மண்ணில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்படியே ஊற்றி விட்டிங்கன்னா ஈஸியாக அது வந்து நல்லா க்ரோத் ஆகி வரத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்த யூஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து சொன்னதாங்க, பூக்கள் வந்து நிறைய வைக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் சில பூக்கள் வந்து வெளிரி போன மாதிரி வந்து பூக்கள் பூக்கும். இந்த எப்சம் சால்ட் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பூக்கள் நல்லா பெருசாகவும் பூக்கும், அதே மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நான் வந்து என்னுடைய பிளான்ட்க்கு வந்து நான் லிக்விட் ஃபர்டிலைசராகவும் கொடுக்கலைங்க, ஃபோலியர் ஸ்ப்ரேவும் பண்ணலை. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்லேருந்தே வந்து மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. ஸோ அது வந்து அந்த மழை தண்ணியில் வந்து கலந்து நம்ம ரூட் சிஸ்டத்துக்கு வந்து கிடச்சிரும். ஸோ ஜஸ்ட்டு நான் 1 or 2 பிஞ்ச் மட்டும் தான் வந்து செடிகளை சுற்றி வந்து போட்டு விடுறேன். இதை வந்து நீங்கள் வெறுமனேவும் நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா கவுடங்க், வெர்மி கம்போஸ்ட் நீங்கள் வீட்டிலையே வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோடு மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம். ஒரு செடிகளுக்கு வந்து 5 கிராம் அப்படிங்கிறது கரெக்டான ஒரு அளவாக இருக்கும். ஸோ நீங்கள் லிக்விடாக யூஸ் பண்ணாலும் சரி, அப்படி இல்லை இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் 1 or 2 பிஞ்ச் வந்து போதுமானதாக இருக்கும், அதிகமாக கொடுத்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படியே குட்டியை லைக் கொடுங்க, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. என்னுடைய ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.